கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டு உங்களால் நான் சப்போர்ட்டாக எனக்கு எப்போவுமே தொடர்ந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாரு பற்ற வச்சதுக்கு ஏற்ற மாதிரியே பார்வதியும் வந்துட்டு அப்படியே புஷ்ஷுன்னு வெடிக்க எல்லாருமே வந்துட்டு விளாட்ற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் தனம், மாயா, ஜானகி இவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரகுராம் அவங்களும் டக்குன்னு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அப்போ தானே இன்னொரு பொண்ணோடு கூட வந்துட்டு தனத்துக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டக்குன்னு வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்தது தனம் வந்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பார்த்து அவங்க அப்பா அப்படியே முறைச்ச மணிக்கே நின்றுட்டு இருக்கா. ஐயோ இவர்கிட்ட பொய் சொல்லிட்டு வேற வந்தோம், இவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்ல அந்த திக்க சீனுவோட அப்பா, மாயா எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இவருக்கு எப்படி தெரிஞ்சு இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கூடயே சேர்ந்து பார்வதி அவங்களும் வந்துட்டு வந்திருக்காங்க. ஓஹோ இவங்க தானா, கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி அந்த சாரு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு தெரிஞ்சிடுது. அடுத்த சீனில் நான் விளாட வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு அழுகுறாங்க. கோச் வந்துட்டு வாதானா டைம் போய்கிட்டே இருக்கு, நீ தான் விளாடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிடுறாங்க. எங்கள் அப்பாவை மீறி என்னால் விளாடவே முடியாது, எங்கள் அப்பா கிட்ட நான் போய் சொல்லி இவ்வளோ தூரம் வந்ததே தப்பு அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, தனாவோட கனவுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல, ஆனால் உங்ககிட்ட போய் சொல்லும்போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், தனாக்காண்டி தாங்க நான் எல்லாமே பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்கள் அப்பா கண்டிப்பாக என்னை விளாட விட மாட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு இந்த விளையாட்டு பிடிக்காது, நான் விளாடலை அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்துட்டு அழுதுட்டு இருக்க. கோச் என்ன பண்ணன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரகுராம் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பதில் சொல்கிறாரு. என் மகன் என்றைக்குமே ஜெயிச்சதாக தான் இருக்கணும், யார் முன்னாடி தோத்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்கா அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாருமே வந்துட்டு அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரகுராமை பார்த்து தனத்துக்கா அப்படியே வானத்துக்கு மூமி குதிக்காத குறை தான் வேமா வந்துட்டு பேட் எடுத்து பயங்கரமாக வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா தனமும் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. அந்த கப்பை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்து சந்தோஷப்பட தனத்தை பார்த்து அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறாரு. இவ்வளோ பெரிய டேலண்ட்டை வந்துட்டு நம்மளே கட்டி போட்டு வச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னமோ ஒன்று, ஆனால் மாயா சொன்ன மாதிரி சாரு என்னது கெட்டது பண்ணாலும் சரி நல்லவங்களுக்கு அது எப்போவுமே நல்லதாக தான் அமையுது. இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.